ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடினோக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். அடினோலையும் மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே, ரொம்ப அட்வான்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் எதுவுமே நான் போட்டிருக்க மாட்டேன். ஓகே, பேசிக் ப்ரோட்டோகால்ஸ் வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த பேசிக் ப்ரோட்டோகால்ஸ் வந்து யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PIC16F877A இந்த மைக்ரோகண்ட்ரோலருக்கான கோடிங் பற்றி தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எம்பெடட் சிஸ்டம்னா என்ன, பேசிக்காக நான் அடினோலையும் சொல்லியிருப்பேன், பேசிக்காக இங்கேயும் நான் சொல்லிடுறேன். எம்பெடட் சிஸ்டம்னா என்ன, இப்போ யாருக்காவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். எம்பெடட் சிஸ்டம்னா என்ன? எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னா என்ன, சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் டைட்டாக கப்புள் பண்ணியிருக்கிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர், இதை தான் என்ன சொல்கிறோம் எம்பெடட் சிஸ்டம்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கணும் அப்படின்னா வாஷிங் மிஷின். ஓகே, இப்போ வாஷிங் மிஷின் அப்படிங்கிறப்போ இப்போ அந்த துணியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கிளாத்லாம் கையில் வாஷ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் ஒன்று வந்திருக்கு. அந்த வாஷிங் மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுது, உள்ளே இருக்க மோட்டர் ரொட்டேட் ஆகுது, டைம் செட் பண்ணுறோம், இது எல்லாமே நம்ம வந்து மேனுவலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது எல்லாமே என்ன எம்பெடட் சிஸ்டம் தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் வந்து உள்ள ரைட் பண்ணி டோரை வந்து ஓப்பன் பண்ணணும், மூடியை வந்து ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணாமல் கிளாத்தை உள்ளே போடணும், அதுக்கப்புறம் கிளாத்தை போடுறதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் டைமை செட் பண்ணுவோம். அப்போ எவ்வளோ நேரம் வந்து ரொட்டேட் ஆகணும், கிளாத்தை வந்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து மேனுவலாக செட்டிங்ஸில் கொடுத்தோம். இது எல்லாமே வந்து எம்பெடட் சிஸ்டம் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்பெடட் சிஸ்டம் தான். நம்மளுடைய மொபைல் ஃபோனும் ஒரு எம்பெடட் சிஸ்டம் தான். ஓகே, நம்ம எல்லா பேரோட ஹேண்ட்லேயும் எப்படி இருக்குது, ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. அந்த மொபைல் ஃபோன் எல்லாமே என்ன, ஒரு எம்பெடட் சிஸ்டம் தான். கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி வர தான் என்ன பண்ணோம், நம்ம வந்து டச் ஃபோனுக்குலாம் வந்துடும். அதுக்கு முன்னாடி கீபேட் மொபைல் ஃபோன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம் தான். அது பேசிக் எம்பெடட் சிஸ்டம். இப்போ வந்து டச் ஃபோன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவலில் நம்ம கையில் இருக்குது. ஓகே, an embedded system is a special purpose computer system built into device. ஓகே, இது என்ன சொல்லலாம்னா ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு நம்ம சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்யூட்டர் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இதே மாதிரி எம்பெடட் சிஸ்டத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக என்னுடைய நீடு வந்து என்னோட கிளாத்தை வாஷ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஃபோன் கால் பேசணும், நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணேன், நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒவ்வொருத்தரோட பர்பஸை பொறுத்து வந்து என்ன சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ அதான் ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கம்பைன்ஸ் வந்து என்னென்னா ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் ரெண்டுமே இருக்கும். ஹார்ட்வேர்னால் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர், அதே மாதிரி சென்சார்ஸு, ஆக்சுவேட்டர்ஸ். ஓகே, இது எல்லாமே என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஹார்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சாஃப்ட்வேர்னு சொல்லணும் அப்படின்னா ஃபார்ம்வேர், OS, அப்ளிகேஷன்ஸ், கோடு. ஓகே, அப்போ OS அப்படின்னா நம்ம வந்து Windows 7, Windows 8, Windows 10 இது எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா KitKat OS, லாலிபாப் OS, இது மாதிரி நம்ம நிறையா OS வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இது எல்லாமே ஏன்னா ஒரு OS தான். அடுத்து ஃபார்ம்வேர் அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணுறோம், எம்பெடட் கண்ட்ரோலர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கோடிங் ரைட் பண்ணுறோம். அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்ம்வேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து நம்ம சாஃப்ட்வேரில் வந்து சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, இப்போ நார்மலாக ஒரு எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னா நமக்கு வந்து IoT டிவைசஸ்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ IoT டிவைசஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், ஒரு லேம்பை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், சென்சார்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைஃபை மூலமாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு லேம்பை ஆன் பண்ணுறது, ஒரு சாக்கெட்டை வந்து ஆன் பண்ணுறது, ஒரு ஃபேனை ஆன் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணலாம், ஒரு அட்வான்ஸ் லெவலில் போய்ட்டு IoT மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். பிளிங்க் ஆப் மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே, இது வந்து ஒய்ஃபை மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே, இந்த சர்க்யூட் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு எம்பெடட் சிஸ்டம் வரதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒரு ஃபேனை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா ரிலே டிரைவர் சர்க்யூட்டில் தான், லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாங்க. ஓகேவா, ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எம்பெடட் சிஸ்டத்தில் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் மூலமாக ஒரு டிவைஸ் வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதனால் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, நம்ம நார்மலாக வந்து இப்போ ப்ரீவியஸாக வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு ரிலே மூலமாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், ஹார்ட்வேரோட காம்பினேஷன் ஆஃப் சர்க்யூட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஆனால் அந்த எல்லாத்தையுமே ஒன்றா இன்டெகிரேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐசிங்கிறது வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அப்போ அதெல்லாம் நமக்கு என்ன இருக்குது, இப்போ சென்சார் யூஸ் பண்ணிட்டோம்னா சென்சார் வேல்யூஸை ரீட் பண்ணி நம்ம இந்த லாஜிக்கு மேலே இந்த வேல்யூக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா லைட்டை வந்து ஆன் பண்ணணும், இந்த வேல்யூ கீழே வந்துச்சு அப்படின்னா லைட் வந்து ஆஃப் ஆகணும், அப்படிங்கிற எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். காம்பனன்ட்ஸ் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம். ஓகே, என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஹார்ட்வேர்னா என்னென்னு சொல்லலாம், சாஃப்ட்வேர்னா என்னென்னு சொல்லலாம். இப்போ ஹார்ட்வேர் அப்படின்னு சொன்னோம்னா ப்ராசஸர்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். இப்போ ப்ராசஸர்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் ரெண்டையுமே சொல்லலாம். ஆனால் மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறப்ப நமக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் லெவலில் ஒரு ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த டைமில் மல்டிபிள் ப்ராசஸ் பண்ணால் அதை தான் வந்து நம்ம ப்ராசஸர்னு சொல்லுவோம், அது MPU அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டாஸ்க் மட்டும் தான் பண்ணணும். ஓகே, அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி, இந்த மெமரி, RAM, ROM,
ஃப்ளாஷ் இது எல்லாமே என்ன ஒரு ஹார்ட்வேர் தான். ஓகே, நம்ம வந்து இப்போ இது என்ன பண்ண சொல்லலாம், ஒரு ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ட்வேரில் நம்ம எதுவும் சொல்லலை. இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரோம், ரேம், ஃப்ளாஷ் இது எல்லாமே நம்ம வந்து ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். அதுமாதிரி இன்புட் டிவைசஸ்ன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்சார்ஸு, சுவிட்சஸ் இது எல்லாமே இன்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைசஸ்ன்னு சொல்லுவீங்க அப்படின்னா டிஸ்பிளே, மோட்டார்ஸ், எல்இடி இது எல்லாமே அவுட்புட் டிவைசஸ். ஓகே, அதே சாஃப்ட்வேர்னு சொல்லணும் அப்படின்னா எம்பெடட் சி, அசம்பிளி, அது எம்பெடட் சின் கோடு இருக்குது, அசம்பிளி லாங்குவேஜ் கோடு இருக்குது. அதுமாதிரி டிரைவர்ஸு, மிடில்வேர். ஓகே, இப்போ வந்து I2C நான் வந்து கோட் ரைட் பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், டிரைவர் கோடு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி மிடில்வேர் அப்படிங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு CPU ரன் பண்ணுறேன். இப்போ இந்த CPU ரன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த CPUக்கு என்ன பண்ணும், அது மேலே இருக்க கீபோர்டு, நான் USB போட்டு இன்செர்ட் பண்ணால் அதுக்கு வந்து என்ன பண்ணும், அந்த USB போட்டு வந்து பிரேக் டவுன். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டிரைவர்ஸ் தான் ரைட் பண்ணுவாங்க, டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிரைவர்ஸு அதை தான் என்ன சொல்லுவாங்க, மிடில்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டாஸ் ஆர் பேர் மெட்டல் ஃபார்மர். இப்போ பேர் மெட்டல் ஃபார்மர் அப்படின்னா என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் ஆகும். இப்போ வந்து எனக்கு வந்து எப்போ சென்சார்ஸ் வேல்யூஸ் வந்து எப்போ ரீட் பண்ணணும் அப்படிங்கிற என்ன பண்ண, நான் வந்து பேர் மெட்டலில் வந்து என்னால் வந்து எந்த டைமிங் அப்படின்னு வந்து நான் செட் பண்ணலாம். அதே ஆர்டாஸ்லேயும் நான் வந்து செட் பண்ணலாம். ஆனால் வந்து என்ன பண்ணலாம், இது வந்து 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ரன் ஆகுமே தவிர, அப்போ வந்து என்ன ஆகும், நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டாகவே ரீட் பண்ணணும். ஒரு 5 சென்சார் இருக்குது அப்படின்னா அந்த 5 சென்சார்ஸ் வேல்யூஸை எனக்கு என்ன பண்ணணும், உடனே ரீட் பண்ணணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பேர் மெட்டல் கோடில் வந்து அட் டைமில் ரீட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ண முடியும், அனலாக் சென்சார் 1, 2, 3, 4, 5 இப்படி ஆர்டேஷன் மாற்றி தான் வந்து நான் ரீட் பண்ண வைக்க முடியும். ஆனால் ஆர்டாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கோடையுமே என்ன பண்ணலாம், சைமல்டேனியஸாக நம்மளால் ரீட் பண்ண வைக்க முடியும். ஓகே, இப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டாஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே நம்ம வந்து போகிறோம். ஓகே, இங்கே வந்து நம்ம ஆர்டாஸ் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டாஸ்னால் பேசிக்காக என்னென்னு மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம். இப்போ நம்ம எம்பெடட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வாஷிங் மிஷின் சொல்லலாம், ஆட்டோமேட்டிக் சைக்கிள் கண்ட்ரோல். ஏன்னா கிளாக் பல்ஸ் வச்சு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். கார் ECU, இன்ஜின், ஏர் பேக், APS ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம். ஏர் பேக் வந்து ஏன்னா அது கார் வந்து ஆக்சிடென்ட் ஆன உடனேயும் அந்த ஏர் பேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா GPS, கேமரா, சென்சார்ஸ். அதுமாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் மேக்கர், ECG மிஷின் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எம்பெடட் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம சொல்லலாம். இதோட அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பேக்ட் அண்ட் போர்ட்டபிள், லோ காஸ்ட். ஓகே, ஏன்னா இதோட அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், போர்ட்டபிளாக இருக்கும். ஏன்னா எம்பெடட் சிஸ்டத்தில் மைக்ரோகண்ட்ரோலரில் வச்சு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஸ்மால் டிவைசஸாக இருக்கும். அதனால் காம்பேக்ட் அண்ட் போர்ட்டபிள், லோ காஸ்ட், ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஓகே, அதுமாதிரி எனர்ஜி எஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்கும், ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே, ஏன்னா அட் டைமில் என்ன பண்ணுறது, சிங்கிள் ஒர்க் மட்டும் தான் பண்ண போகிறேன், ரிலேயபிள். ஓகே, அடுத்து இப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிவ், ஏர் பேக், APS, நேவிகேஷன். நம்ம எம்பெடட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா அது எல்லாமே என்ன ஒரு அப்ளிகேஷன் தான். அடுத்து இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஸ்மார்ட் டிவி, கேமராஸ், மெடிக்கல், ECG, இன்ஃபியூஷன் பம்ப்ஸ், ஏரோஸ்பேஸில் வந்து டிஃபென்ஸ், நேவிகேஷன், மிசில்ஸை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி எம்பெடட் சிஸ்டத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ எம்பெடட் சிஸ்டத்தில் வந்து இன்பில்டாக வந்து இப்போ ஹார்ட்வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு நம்ம வந்து 2 டாப்பிக்காக பிரிக்கலாம். இப்போது மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் அப்படி 2 டாப்பிக்காக நம்ம வந்து பிரிக்கலாம். இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும், இன்பில்டாக மெமரி, ரேம் எல்லாமே வந்து எப்படி இருக்கும், இன்பில்டாக இருக்கும். ஆனால் மைக்ரோ ப்ராசஸருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் ஒர்க் ஆகுது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெகா ஹெட்ஸில் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, மைக்ரோ கண்ட்ரோலர் ஒர்க் ஆகுது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெகா ஹெட்ஸில் ஒர்க் ஆகும். அதுவே வந்து உங்களுடைய மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒர்க் ஆகுது வந்து பார்த்திங்க அப்படின்னா GHz வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி இது வந்து என்ன ஆகும், மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து லோ பவர் கன்சியூம்ஷன். ஏன்னா அட் டைமில் என்ன ஆகுது, சிங்கிள் ஒர்க் மட்டும் தான் பண்ணுது. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லோ பவர் கன்சியூம்ஷன் சொல்லுவாங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா ஹை பவர் கன்சியூம்ஷன். ஏன்னா அட் டைமில் வந்து மல்டிபிள் ஒர்க் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஃபோன் இருக்குன்னா வச்சுங்களேன். இப்போ மொபைல் ஃபோனில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வீடியோ கேம்லாம் விளையாடுறோம். அப்போ ஆனால் என்ன ஆகுது, அந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது, அதே மாதிரி கிராபிக்ஸ் கார்டு எல்லாமே ஒர்க் ஆகுது. அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஹை பவர் வந்து கன்சியூம் பண்ணிக்கும். ஓகே, அதே மாதிரி இதில் இன்டர்னல் வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து இதில் இன்டர்னலாகவே இருக்குது. ஓகே, GPIO பின்ஸ், இன்டர்னல் இன்புட் அவுட்புட் டிவைசஸ்னால் GPIO பின்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து எப்படி இருக்குது, இன்பில்டாகவே இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணணும், இன்புட் டிவைசஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணணும். கீபோர்ட், மவுஸ் எல்லாமே வந்து நான் வந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணணும். ஓகே, இந்த ஒரு 5 டிஃபரன்ஸ் மட்டும் மைக்ரோ ப்ராசஸர் தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இந்த டாப்பிக்கில் வந்து யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.